1000 தோழிகள் இருக்கலாம், 1000 நண்பர்கள் இருக்கலாம். ஆனால் அந்த ஒரு தாயின் தோழமைக்கு எதுவும் ஈடாகாது. கதிர்காமம் பஸ் நிலையத்திலிருந்து சுமார் இரவு 10 மணி அளவில் அந்த பஸ் புறப்படுகின்றது. இரும்பை விடவும் அந்த தாயின் அன்பு சக்தி வாய்ந்தது என்பதை தாயின் அந்த பிடியிலிருந்து அந்த குழந்தை விட்டு விலகவில்லை. அது உலக அன்னையர் தினம் அன்று. 2025 மே மாதம் 10ஆம் தேதி கதிர்காமம் பஸ் நிலையத்திலிருந்து குருநாகல் நோக்கி இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான ஒரு பஸ் புறப்படுகின்றது நுவரெலிய ஊடாக. அதாவது கதிர்காமம் பஸ் நிலையத்திலிருந்து சுமார் இரவு 10 மணி அளவில் அந்த பஸ் புறப்படுகின்றது. அதிகாலை 4 மணி அளவாகும் போது நுவரெலிய தாண்டி கொத்மலை அண்டியூர் பிரதேசமான கேரண்டியல்ல பிரதேசத்தில் வைத்து அந்த பஸ் மிகவும் ஒரு பாரிய விபத்துக்கு உள்ளாகின்றது. அந்த பஸ் புறப்படும் போது, அதாவது விடுமுறை நாட்கள் என்பதால் அதிகமான பயணிகள் இருந்ததாகவும் அந்த இருக்கைகள் நிறைந்த சுமார் 70 அளவிலான பயணிகள் அந்த பஸ்ஸில் பயணித்ததாக அந்த விபத்தில் சிக்கி பிழைத்தவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் விபத்துக்கான காரணம் என்னவென்று இதுவரையும் தெரியவில்லை. வேக கட்டுப்பாட்டை இழந்ததா அல்லது வேறு ஏதும் தொழில்நுட்ப கோளாறா என்று தெரியவில்லை. அந்த பஸ் சுமார் 100 அடி பள்ளத்தாக்கில் வீழ்கின்றது. மிகவும் ஒரு கோரமான சம்பவம். எந்த அளவுக்கு என்றால், அதாவது ஒரு புடவையை நாங்கள் ஒரு முள்ளில் போட்டு இழுத்தெடுத்தால் அந்த புடவை எந்த அளவு சிதறுண்டு அந்த கையில் கிடைக்குமோ அது போன்று அந்த பஸ்ஸினுடைய ஒவ்வொரு பகுதிகளும் சிதறுண்டு போய் கிடந்தது. அப்படி என்றால் அந்த பஸ்ஸில் பயணித்த அந்த உயிர்களின் நிலை என்னவாக இருக்கும்? நேற்றைய தினம் மொத்தமாக 21 உயிர்களை அந்த பஸ் விபத்து காவு கொண்டிருக்கின்றது என்பது வட்டாரங்களில் இருந்து தெரிய வந்திருந்தது. அதில் பாதிக்கப்பட்ட நோயாளிகள், விபத்துக்குண்டு உள்ளானவர்கள் நுவரெலிய, கம்பளை மற்றும் கண்டி போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாக தெரிய வந்திருந்தது. ஆனாலும் அந்த பஸ் விபத்து இடம்பெற்றது 11ஆம் தேதி அன்னையர் தினம் அன்று, அதாவது உலக அன்னையர் தினம் அன்று. மிகவும் நெகிழ்ச்சியான ஒரு சம்பவம். பல லட்சம் மக்களின் அந்த மடங்களை ஈரமாக்கியது. அதுதான் ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை காப்பாற்றிய விதம். அந்த பஸ் விபத்துக்குள்ளாகி 100 அடி பள்ளத்தாக்கு. அந்த பஸ் பலமுறை சுழன்று தான் அந்த அடிவாரத்தை அந்த பஸ் அடைந்திருக்கின்றது. அந்த வேளையிலும் அந்த குழந்தை தன்னுடைய அரவணைப்பிலிருந்து, தன்னுடைய தாயினுடைய அந்த அரவணைப்பிலிருந்து விலகி செல்லாமல், அதாவது இரும்பை விடவும் அந்த தாயின் அன்பு சக்தி வாய்ந்தது என்பதை உணர்த்தி இருக்கின்றது அந்த தாய். தன்னுடைய வாழ்க்கை முழுவதையும் கொடுத்துவிட்டு இறுதியில் தன்னுடைய 9 மாத கைக்குழந்தையை காப்பாற்றுவதற்காக தன் உயிரையும் துறக்கிறாள் அந்த தாய். எந்த அளவுக்கு என்றால், அந்த பள்ளத்தாக்கில் அந்த பல காணொளிகளும் புகைப்படங்களும் சமூக வலைத்தளங்களில் பகிரப்பட்டிருந்தது. அந்த தாயினுடைய இடுப்பு பகுதிக்கு கீழாக அந்த பஸ் மேலே கிடக்கின்றது. அதற்கு கீழாக சிக்குண்டு அந்த தாய் இருக்கின்றால், அந்த தாயின் மார்பில் அணைத்த வண்ணம் அந்த குழந்தை அந்த காப்பாற்ற சென்றவர்களின் முகத்தை பார்க்கும் அந்த நெகிழ்ச்சியான சம்பவத்தை நம் அனைவருக்கும் காண கிடைத்தது. அப்போது அந்த குழந்தை அவ்வளவு தூரம் அந்த பஸ் உருண்டு சென்றும் கூட, புரண்டும் கூட அந்த தாயின் அந்த பிடியிலிருந்து அந்த குழந்தை விட்டு விலகவில்லை. ஆனால் பஸ்ஸின் நிலைமையை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், அந்த பஸ் எந்த அளவு சின்ன பின்னமாகி கிடக்கின்றது. அந்த அளவு அந்த இரும்பும் கூட சின்ன பின்னமாகியும் அந்த இரும்பையும் விட பலம் வாய்ந்தது அந்த தாயின் அன்பு என்பதை உணர்த்தி இருக்கின்றது அந்த காணொளிகளும் அந்த புகைப்படங்களும் எமக்கு சாட்சியாக. அன்னையர் தினம் அன்று இந்த புகைப்படம் பல மில்லியன் கணக்கான மக்களின் உள்ளங்களை ஈரமாக்கி சென்றிருக்கின்றது. தன் வாழ்க்கையின் முழுவதையும் கொடுத்துவிட்டு இறுதியில் தன் கைக்குழந்தையை பாதுகாக்க தன் உயிரையும் துச்சமாக மதித்து அந்த உயிரும் நீங்கி செல்கின்றது அந்த தாயின் உடம்பிலிருந்து. 1000 தோழிகள் இருக்கலாம், 1000 நண்பர்கள் இருக்கலாம். ஆனால் அந்த ஒரு தாயின் தோழமைக்கு எதுவும் ஈடாகாது என்பதற்கு இந்த ஒன்றி மிகவும் சாட்சி. திருமறை அல் குர்ஆனிலும் இறைவன் அவ்வாறு தான் குறிப்பிடுகின்றான். அந்த தாய் தந்தைகளுக்கு பணிவிடை செய்யுங்கள் என்றும் இறைவன் தன்னுடைய திருமறையிலே குறிப்பிட்டிருக்கின்றான். தாயின் பாதத்தின் கீழ் சுவர்க்கம் இருக்கின்றது. ஏனென்று சொன்னால், இது உலகில் விலை மதிக்க முடியாத ஒரு மிகப்பெரிய நீ அன்பு செலுத்தக்கூடிய உயிர் என்றால், முதலாவது தாய், இரண்டாவது தாய், மூன்றாவதும் தாய்.
நான்காவது நாம் இங்கு பலர் தன்னுடைய தாய் தந்தைகளை எவ்வளவோ நாங்கள் துன்புறுத்தி இருக்கின்றோம், அவர்களை கண்கலங்க வைத்திருக்கின்றோம். ஆனால் அந்த தாயினுடையதும் தந்தையினுடைய அருமையும் அவர்கள் இருக்கும் போது அந்த அருமை பலருக்கு புரிவதில்லை. தாய் தந்தையை இழந்த உறவுகளிடம் கேட்டு பாருங்கள், அந்த வலி, அந்த வெறுமை எவ்வளவு கொடுமையானது என்பதை அவர்கள் கூறுவார்கள். இருக்கும்போது தாய் தந்தையர்களுக்கு நாங்கள் பணிவிடை செய்வோம், அவர்களுடைய திருப்தி பெற்ற பிள்ளைகளாக நாம் வாழ்வோம்.